ஹலோ ஆல், நான் இன்றைக்கி கடலை மிட்டாய் பண்ண போகிறேன். எங்கள் ஊர் கடலை மிட்டாய்க்கு ரொம்ப ஃபேமஸ். ரொம்ப கிறிஸ்பாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அதுதான் ஸ்பெஷாலிட்டி அதில். அதை நான் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ரோஸ்டட் பீனட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தால் கூட இதில் வந்து அந்த டேஸ்ட் வந்து வராது. ரொம்ப கிறிஸ்பாக இருக்கணும். நம்ம உடச்சி பார்த்தோன்னா சவுண்டு வரணும். அப்படி இருந்தால் தான் அந்த கடலை மிட்டாய் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1 கப் ரோஸ்டட் கடலைப்பருப்பு, 1 கப் ஜாக்ரி, அப்புறம் ஃப்ளேவருக்கு கொஞ்சம் ஏலக்காய் பவுடர், கார்டமம் பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை நான் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ பேன் நல்லா ஹாட் ஆயிடுச்சு. நான் 1 கப் ஜாக்ரி எடுத்திருக்கேன். அதனால் நான் ஒரு 1/2 கப்பு தண்ணி விடுறேன். அதில் இந்த ஜாக்ரி போடணும். இப்போ ஜாக்ரி நல்லா மெல்ட் ஆகிட்டுருக்கு. இது வந்து பாகு காய்ச்சிற பதம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எப்போவுமே வந்து பேஸ் வெயிட்டாக இருக்கிற பாத்திரத்தில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம காய்ச்சணும். அப்போ தான் இது கொஞ்சம் கரெக்டாக வரும். இப்போ இதில் ஏலக்காய் பவுடர் சேர்த்துடலாம். பாகு இப்போ வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது. இப்போ தான் சிரப் கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம இதை வைக்கணும். இதில் வந்து பாகோட பதம் தான் ரொம்ப கிரிட்டிக்கல்ன்றதுனால நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுட்டு பண்ணணும். இல்லாட்டி அந்த பர்டிகுலர் கன்சிஸ்டன்சி நம்ம மிஸ் பண்ணிடுவோம் ஹை ஃப்ளேமில் இருந்தால். ஸோ கொஞ்சம் பொறுமையாக ஸ்லோ ஃப்ளேமில் இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக கிடைக்கும். பாகு இப்போ கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 1 or 2 மினிட்ஸில் வந்து இது வந்து ஒட்டாமல் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம கடலைப்பருப்பு ஆட் பண்ணணும். கொஞ்சம் ஒட்டாமல் வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம பாகு வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணால் ஃபோல்டு ஆகணும். நம்ம டொமேட்டோ சாஸ் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் கீழே ஒட்டாமல் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணால் ஃபோல்டு ஆகணும். இது வந்து கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ அந்த இதில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் எல்லாம் போயிடுச்சு. ஸோ அந்த பருப்பு வந்து கிறிஸ்பாகவே இருக்கும். இப்போ நான் அதில் பருப்பு சேர்க்குறேன். நல்லா இது மிக்ஸ் பண்ணணும். ஃபோல்டு பண்ணி மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் ஈவனாக எல்லா இடத்துலையும் பாகு போகும். உடன் போர்டில் ரைஸ் ஃப்ளார் வந்து டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம வந்து இந்த கடலைப்பருப்பை நம்ம இதில் போட போகிறோம். இப்போது சப்பாத்தி கட்டையால் நம்ம வந்து இதை ஃப்ளாட் பண்ணணும். சூடாக இருக்கும் போதே ஃப்ளாட் பண்ணிடணும், இல்லாட்டி கரெக்டாக வராது. ஃபைவ் டு 10 மினிட்ஸ் கொஞ்சம் கூல் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சூட்டில் இருக்கும்போது நம்ம வந்து இதை கட் பண்ண போகிறோம். ரொம்ப கூலாக விட்டிங்கன்னா கட் பண்ண முடியாது, கரெக்ட் ஷேப் வராது. இப்போ கடலை மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கிறிஸ்பாக இருக்குது. நம்ம அந்த பாகு மட்டும் நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கொஞ்சம் பொறுமையாக காய்ச்சினோன்னா ரொம்ப கிறிஸ்பாக வரும் கடலை மிட்டாய். ரொம்ப ஈஸியாக கிறிஸ்பான கடலை மிட்டாய் வீட்டிலே பண்ணலாம். பாகு கன்சிஸ்டன்சி மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நீங்களும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள்.